அரிசியில் வண்டு வருதா? அப்போ எதில் வைக்கிறீங்க? 15 நாளைக்கு ஒரு முறை இப்படி செய்தால் வண்டு வரவே வராது. அரிசியில் பூச்சிகள் அல்லது சிறிய வண்டுகள் தெரிந்தவுடன் பலர் அந்த அரிசியையே தூக்கி எறிய தயங்குவார்கள். ஆனால் அதற்கு முன் செய்யக்கூடிய ஒரு எளிய முயற்சி வெயிலில் பரப்பி வைக்கும் பழக்கம். வெப்பம் அரிசியின் ஈரப்பதத்தை நீக்குவதால் பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் தடையும். 1 மணி நேரம் வெயிலில் பரப்பி வைக்கும் போது அது உள்ளே பதுங்கிய பூச்சிகளையும் வெளியே துரத்தும். குறிப்பாக கோடை காலத்தில் இந்த முறையை மாதத்திற்கு ஒரு முறை செய்தால் அரிசி பாதுகாப்பாக இருக்கும். கிராம்பில் உள்ள இயற்கையான எண்ணெய்கள் வண்டுகள் மற்றும் சிறு வெள்ளை பூச்சிகள் போன்றவற்றை தாக்க முடியாததாக காக்கின்றன. இது அரிசியின் இயல்பை பாதிக்காமலும் எந்தவித தீங்கும் இல்லாமலும் பாதுகாக்கும். வேப்ப மரத்தின் இலைகளை நம் நாட்டின் பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்றவை. அதே வேப்ப இலைகளை அரிசி பாத்திரத்தில் ஒரு துணியில் கட்டி வைக்கப்பட்டால் பூச்சிகள் அதில் நுழைய முடியாது. வேப்ப இலைகளை அரைத்து உருண்டையாக உருட்டியும் வைக்கலாம். இதன் வாசனை மற்றும் கடினத்தன்மை வண்டுகள் மற்றும் புழுக்கள் போன்றவற்றின் இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தும். நீண்ட நாள் பாதுகாப்பு வேண்டுமெனில் இந்த முறையை தவறாமல் பின்பற்றுங்கள். பூண்டு என்பது சமையலில் மட்டுமல்ல பாதுகாப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன் வாசனை மிக தீவிரமானது என்பதால் பூச்சிகள் அதை தவிர்க்கும். உரிக்காத பூண்டு பற்களை அரிசி பாத்திரத்தில் நேரடியாக போட்டு வைக்கலாம். இது வண்டுகள் வருவதை தடுக்க உதவுகிறது. வெப்பமுள்ள இடத்தில் வைத்தால் பூண்டு நன்கு வேலை செய்யும். ஆனால் ஈரமான இடத்தில் வைத்தால் அது தானே அழுகும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். போரிக் அமிலம் என்பது பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒரு அறிவியல் வழிமுறையாகும். இதனை ஒரு துணியில் போட்டு சிறிய மூட்டையாக கட்டி அரிசியின் நடுவில் வைக்கலாம். இது பூச்சிகள் வருவதை மட்டுமின்றி அதன் முட்டைகளை கூட அழிக்க உதவும். ஆனால் இதனை பயன்படுத்தும் போது குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகள் தொடாதபடி பாதுகாப்பாக வைக்க வேண்டும். காற்று புகாத மூடியுள்ள பாத்திரத்தில் இதை வைப்பது சிறந்தது. மஞ்சளில் இயற்கையாகவே கிருமி நாசினி தன்மை இருக்கிறது. சில மஞ்சள் கட்டிகளை அரிசி பருப்பு கோதுமை பாத்திரங்களில் வைக்கும் போது அதன் வாசனை பூச்சிகளை தடுக்க உதவுகிறது. இது எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு நம்பகமான தீர்வாகும். மேலும் இது தானியத்தின் கெடுதலையும் தடுக்க உதவுவதால் நீண்டகால சேமிப்புக்கு இது நன்றாக வேலை செய்யும். உலர்ந்த சிவப்பு மிளகாய்கள் குறிப்பாக முழுமையாக உள்ளவை பூச்சிகள் நெருங்க முடியாதவாறு பாதுகாப்பு அளிக்கிறது. அரிசி பாத்திரத்தில் சில சிவப்பு மிளகாய்களை போடும்போது அதில் உள்ள வாசனை மற்றும் எண்ணெய் வெள்ளைப்பூச்சிகள் சிவப்பு எறும்புகள் போன்றவற்றின் இனப்பெருக்கத்தை தடுக்க உதவுகிறது. மேலும் இது தானியத்தின் இயல்பையும் மாற்றாது பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது.